வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி 3 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு பர்சனல் எமர்ஜென்சி ஒர்க்குக்காக திருவண்ணாமலை ட்ராவல் பண்ணோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழையே இல்லைங்க. அங்கே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ரிட்டர்ன் வரப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோனோட எஃபெக்டில் கொஞ்சம் நல்லாவே மாட்டிட்டோம். இந்த வீடியோ நான் இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருவண்ணாமலையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2-3 ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணோம் ஃபுட்டு. அதுதான் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். திருவண்ணாமலைக்கு நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் பைபாஸ் வழியாக போகிறீங்க அப்படின்னா இந்த சித்ரா காஃபி பார் வரும். உண்மையிலேயே ரியலி சூப்பர்பான ஒரு காஃபி அண்ட் டீ ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சித்ரா காஃபி பாரை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே ஓரளவுக்கு நல்லாவே ரஷ் இருக்கும், ரீசனபிள் ரேட்டில் இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம காஃபி டீ குடித்த அந்த திருப்தி நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக ஸ்டே பண்ணுற சேம் ரிசார்ட்டில் தான் இந்த டைமும் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அந்த ரிசார்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி என்னோடய சேனலில் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன அன்னைக்கு மழை இல்லைங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வழக்கம் போல் என்னோடய பசங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா தண்ணி போனதுனால கப்பல் செஞ்சு அதில் விட்டு விளையாடினாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் திருவண்ணாமலையில் ரொம்பவே ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களே நம்மக்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பேய் மழை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரமணர் ஆசிரம் போகலான்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்தோம். யூஸ்வலாக நாங்கள் எங்கே டிஃபன் சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா ரமணர் ஆசிரமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆனந்த ரமணா ரெஸ்டாரண்ட் தான். எனக்கு ரியலி இங்கே வந்து குவாலிட்டி ரொம்பவே பிடிக்கும், ஆம்பியன்ஸும் பிடிக்கும், ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா க்ரௌடும் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா ரமணர் ஆசிரம். மழை பெஞ்சிட்டே இருந்தது. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கையில் கொடையோடையே எல்லா இடத்துக்கும் அலையிற மாதிரி இருந்தது. ஆனால் இது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரமணர் ஆசிரமில் இந்த டைம் பார்த்திங்கன்னா மேபி மழைன்றதுனால என்னென்னு தெரில, அவ்வளோவா க்ரௌட் இல்லை. அதனால் நல்லா பொறுமையாக நிதானமாக உட்காந்து நல்லாவே மெடிடேஷன் பண்ணி ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அடுத்து நாங்கள் லஞ்சுக்காக வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாசா ரிசார்ட்டு. போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சீனிக்காக இருந்தது. ஸ்பாசா ரிசார்ட்டுமே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து லஞ்சுக்காக போனோம். உள்ளார பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றதுனால நாங்கள் அந்த பிளேஸை சூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த டைம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா உள்ளார வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரியலி ஒர்த்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு டைனிங்கும் காட்டுறேன் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து டொமேட்டோ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ் வந்து ஒருத்தவங்க வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ப்ரைஸியாகவும் இல்லை. இவ்வளோ நாங்கள் சாப்பிட்டோம்ல, இதோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1200 அந்த மாதிரி தான் வந்துச்சு. மீல்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், அதே மாதிரி காய் பொரியல், பாயசம், அப்பளம், சப்பாத்தி, கிரேவி, இதை தவிர சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கர்டு அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் ரிசார்ட்டுக்கு தான் வந்தோம். வர வழியெலாம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இந்த மழையிலையும் கிரிவலம் போயிட்டுருந்தாங்க. ரெயின் கோட்லாம் போட்டுட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிரிவலம் போயிட்டுருந்தாங்க. இந்த மழையிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் போன ஒர்க் வந்து ஓரளவுக்கு தான் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் மழையினால் முழுசாக முடிக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சென்னைக்கு.
சென்னை வர வழிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே மழை பெஞ்சிருந்ததுனால தண்ணி எது ரோடு எதுன்னு ஒரு சில இடங்களில் நல்லாவே மெர்ஜ் ஆயிருந்தது. கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தது. டிரைவிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கும் அப்படின்றதுனால சென்னை வர வேண்டிய வந்து ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெதுவாக காரை ஓட்டிட்டு கொஞ்சம் இடமா பார்த்து பயந்து கிராஸ் பண்ணி அப்படியே வந்துட்டோம். ஹாப்பி பார்த்திங்கன்னா இந்த மழையிலையும் வந்து வெளியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திக்கிட்டே தான் வந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு கர்ட் ரைஸ் மட்டும் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு அதையே ஹாப்பிக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவள் தூங்கிட்டா. அப்படியே நாங்கள் மெதுவாக சென்னை வந்து சேர்ந்துட்டோம். இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு இப்படி தான் அமைஞ்சுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி.